இந்த காலேஜுக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் உங்கள் சுதாகர். மைக்கில் பிடிச்சி ரொம்ப நேரம் தான் நான் பேசினதில்ல. ஏன்னா நானும் வந்து சின்ன வயசில் வந்து மைக்கில் வந்து பேசும்போது இவங்க என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு நானும் நினச்சவன் தான். இப்போ திடுக்குன்னு என்ன மைக்கை கொடுத்து பேசும்போது அந்த ஞாபகம் தான் வருது. ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ வந்து மேடையில் இது பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு சாதனை பண்ணியிருக்காங்கன்னு தான் இப்போ தான் எனக்கு புரியுது. அதனால் ஏன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வந்து கபடியை வந்து நான் ரொம்ப நேசித்தேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு ஒரு கேமை லவ் பண்ணுற மாதிரி நான் லவ் பண்ணேன். அதனால தான் இந்த கபடியை நான் லவ் பண்ணனால தான் என்னை வந்து இங்கே வந்து உங்கள் முன்னாடி வந்து மேடையில் நின்று பேச வைக்கிது. ஏன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஒரு கேமு உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அது ரொம்ப நீங்கள் லவ் பண்ணணும். அது எப்படி சொல்கிறேன்னா காலையிலேயும் மாலையிலேயும் நம்ம குளிச்சுட்டு மேக்கப் பண்ணுற மாதிரி கண்ணாடியை பார்க்குற மாதிரி தான் காலையிலேயும் சாயந்தரம் வந்து கிரவுண்டுக்கு நம்ம கன்ஃபார்ம் போகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளை கற்றுக் கொடுக்கும். டிசிப்ளினாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கபடி ஏதோ ஒரு எந்த கோமா பொறுத்தவரையும் டிசிப்ளின் முக்கியம். அதே மாதிரி பஞ்சுவாலிட்டி முக்கியம். அது இல்லாமல் வந்து கபடியில் இப்போ விளாண்டாங்க, தூக்கி லைட்டாக அடித்தாலும் அவங்கள வந்து தூக்கி விடணும். அதான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்குள்ள டிசிப்ளினு. அதை கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட படிப்பு ரொம்ப முக்கியம். படித்தாதான் ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும். ஏன்னா வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா நார்த்து சைடுனா போகும்போது அவங்க வந்து ஒரு தமிழை வந்து ஒதுக்க தான் செய்வாங்க. இதே வந்து நம்ம லைட்டாக நாலேஜ் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க நம்மளை வந்து அவங்க அட்டாச்சாக வச்சுக்குவாங்க. எல்லாரையும் வந்து நம்மளை ஒதுக்க தான் பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பை நல்லா கற்றுக்கோங்க. அதையும் ஒரு பக்கம் இருக்கணும், கபடியும் ஒரு பக்கம் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் நல்லா உங்கள் கேமை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க, படிப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. எங்களோட மாணவர்கள் வந்து உங்களுடைய விளையாட்டை ரசித்து பார்ப்பாங்க. இப்போ ஒரு சில கேள்விகள் மட்டும் உங்கள்கிட்ட கேட்பாங்க, உத்தரவு. நீங்கள் விளையாண்ட போட்டியிலேயே உங்களுக்கு மறக்க முடியாத போட்டி என்ன? மறக்க முடியாத போட்டினா நாங்கள் விளாண்டதுல யுவா கபடி நல்லா மறக்க முடியாதது. அதான் என்னை அடுத்த ஸ்டேஜுக்கு என்னை வளர வச்சது. இந்த ரயில்வேல இருக்கட்டும், அது இல்லாமல் ப்ரோ கபடியாக இருக்கட்டும், அதில் வந்து என்னை ஒரு தூக்கி விட்டது வந்து யுவா கபடி. நான் உங்களுக்கு பிகேல எந்த பிளேயர் நான் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பரதீப் நர்வாலை தான் ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு மற்ற ஸ்போர்ட்ஸோட கபடி ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு? கபடினா எங்கள் அப்பா முன்னோர்கள்லேருந்து எல்லாம் விளாண்டாங்க. அது இல்லாமல் அண்ணன் தம்பி எல்லாமே விளாண்டாங்க. அது இல்லாமல் கபடி மேலே ஒரு காதல், ரொம்ப தீராத காதல். ஏன்னா அப்பா வந்து விளாண்டாரு, அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டனால எனக்கு தீராத காதல் கபடி மேலே. நான் பிகேல ஆக்ஷனில் பட்டாம்பேரேஸ் உங்களை எடுக்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் எப்படின்னு இருந்துச்சு? ஃபீலிங்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து நான் யுவா கபடி நல்லா ப்ளே பண்ணும் போது எனக்கு கால் வந்துச்சு. அவங்க வந்து பேசும்போது சரி யாரோ ஓட்டுறாங்கன்னு நினச்சி நானும் அசால்ட்டாக விட்டேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து ஒரு ஃபார்ம் அமுச்சு விட்டாங்க, இதில் இன்னைக்கு சைன் பண்ணி அமுச்சு விடுங்க போது அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி என்னோட நம்மளையும் ப்ரோ கபடியில் எடுத்துட்டாங்கன்னு அது சந்தோஷத்தில் யார்கிட்ட சொல்கிறது என்னன்னு தெரியாமல் தனியாக ஒரு சந்தோஷமாக அந்த ஒரு மாதிரி சூப்பர் ஃபீலாக இருந்துச்சு. என்னமோ சாதிச்சது மாதிரி இருந்துச்சு. உங்கள் டீம்லேயே வந்து ஒரு மிக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. முக்கியமான நேரத்தில் பாயிண்ட் வேணும் அப்படின்னா கரெக்டாக உங்களை இறக்கி விடுவாங்க. உங்களுடைய சூப்பர் ஜம்ப் வந்து அருமையாக இருக்கும். அதை பற்றி எங்கள் பிளேயர்ஸுக்கு சொல்லுங்கள். எப்படி சொல்கிறேன்னா அதுக்கு மட்டும் நான் தனியாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு டயரை போட்டு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதே ஜம்ப் ஸ்கில்லுக்கும் டுக்கி ஸ்கில்லுக்கு தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா வந்து நம்மள எந்த ஸ்கில்லுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து நார்த்து சைடுனா எல்லா ஸ்கில்லும் வச்சுக்கிட்டாலும் உன்னை ஒதுக்குவாங்க. அதே தான் எல்லா ஸ்கில்லும் வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்பீடாகவும் ஆடணும், கரெக்டாகவும் எல்லாமே கற்றுக்கணும். ரொம்ப நன்றி, சிறப்பு. வேற ஏதாவது கேட்குறீங்களா? தமிழ் தலைவாசுக்கு நீங்கள் எப்போ வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் தலைவாசுக்கா 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டனால தமிழ் தலைவாசுக்கு வர மாட்டேன். 5 வருஷம் அக்ரிமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் வேணா தமிழ் தலைவாசு சான்ஸ் இருக்கு. ஆனால் ஆல்ரெடி கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ் தலைவாசில். பாப்போம் என்ன நடக்கும். நன்றி நன்றி, சிறப்பாக சிறப்பாக நம்முடைய சிறப்பு மீண்டுமாக கரவெழுப்பி நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.